மன்னிச்சிடு ராகவ். உன்னை கேட்காம நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். என் பசங்க 2 பேருக்குமே 10 பொருத்தமும் பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்றதுதான் என் வாழ்க்கையோட லட்சியமாவே வச்சிருந்தேன். ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் உண்மை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் நின்ன. எது சரியான முடிவுன்னு யோசிச்சு யோசிச்சுதான் எடுத்தேன். இப்போ இத விட்டா எனக்கு வேற வழி தெரியல ராகவ். நம்ம குடும்பத்தினால ஒரு பொண்ணு சாக போறன்னு நிக்கிறா. அவ உயிர் கண்ணுக்கு முன்னாடி போக போதுன்னு போது அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுப்பா. அதான் உன்னை கேட்காம நான் சத்தியம் பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா, தாலின்னு ஒண்ணு கட்டினா அது வர்ஷினி கழுத்துல மட்டும்தாம்மா. அம்மா, நான் மனசார வர்ஷினியை விரும்புறேம்மா. அந்த வர்ஷினி என்னதான் விரும்புறாம்மா. எனக்கு தெரியும் ராகவ். இந்த நேரத்துல நான் இப்படி உன்னை கேக்குறது உன்னோட மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில காலம் நம்மள கொண்டு வந்து நிறுத்திருச்சேப்பா.